ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிற. தங்கத்தால் செய்யப்பட்டது மட்டுமல்ல, தியாகத்தால் செய்யப்பட்டது. சாதனைகள் குறித்த பல அதிகாரிகள் இதை பெற்றிருக்கின்றனர். ஆனால் இன்று அதை பெறப்போகும் இளம் போலீஸ் அதிகாரி ஒரு சரித்திரமே படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரை மேடைக்கு அழைக்கிறேன். சகோதரிகளே, இன்று 4வது நாளாக வேலைநிறுத்தம் நடைபெற்றால் நாங்கள் ஓயமாட்டோம், சாயமாட்டோம். திருட்டு பய பிள்ளைங்கிற பெயரோட சாகரவருக்கு தெரியணும். குத்து. நான் மட்டும் இனிப்பை சாப்பிட்டா போதுமாமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் உங்க ஆண்டவன் இனிப்பை கொடுக்க முடியுமா? அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு பெருசா பண்றானுங்க சார். ஹார்பர் கூலிங்க கமிஷனை ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கலன்னா நாங்க விட்டுருவோமா? நாளைக்கு சம்பள தேதி, கமிஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி எம்எல்ஏ பத்தியா? உன் பிள்ளையோட நம்பர் என்னப்பா? 786. 786. ஆண்டவனை நீ வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். கதவை போட்டுட்டு, ஏன்னா பெரிய மனுஷனுங்க பேசுறது இந்த உலகம் கேட்க வேண்டாம். சாவியை பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கோ. கதை முடிஞ்ச பிறகு நானே உன் பாக்கெட்ல இருந்து சாவியை எடுத்து கதவை திறக்கிறேன். ஓகே? இந்த ஜெகதீஷுக்கு முதுகெலும்பே இவன் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாப்பர், ஹார்பர் கூலி. சமுதாயத்துடைய அடிமட்டத்தில் இருந்த இவன் இப்ப பெரிய மனுஷன். கார், பங்களா, கராஜ் எல்லா வசதியும் இருக்கு. இவனும் ஜெகதீஷும் இன்னைக்கு ஈக்குவல் பார்ட்னர்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த கூலி பேரு? யூ மீன் திஸ் எக்ஸ் கூலி, தி பிரசன்ட் கராஜ் ஓனர்? பேரு ராஜசேகர். ஆனா எல்லாரும் ராஜான் தான் கூப்பிடுவாங்க. இதுல இன்னும் சில உதிரி ஸ்மக்லர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம். என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சுக்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பேர் இருக்கு. ஐ அம் ஜெகதீஷ். அந்த வாத்தோட வயித்தை கிழிச்சிட்டாங்க. யோசிச்சுக்கோ. எல்லா தங்கமும் இன்னைக்கே வேணுமா? எங்கடா மதன்? இந்த நம்பருக்கு அவ்வளவு மதிப்பு. ராஜா, இது வெறும் நம்பர் இல்லை, எங்க மதத்தினுடைய வேதம். இது உங்க மதத்துல எப்படி ஓம்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். எதிரியை தொடும்போது உன் கை நடுங்காமல் இருக்கா? கடவுள் உன் பக்கம் இருக்கட்டும். நிகழ்ச்சி முப்பது வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது கிட்டேயே விளையாடி இருக்க.